அதிமுக கூட்டணியில் இணைய 100 கோடி ரூபாய் பணம் கேட்கிறார்கள் என்று முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்திருந்த நிலையில் எந்த கட்சி எவ்வளவு பணம் கேட்டார்கள், நீங்கள் எவ்வளவு பணம் கொடுத்தீர்கள் என்பதை திண்டுக்கல் சீனிவாசன் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியிருக்கிறார். நம்முடைய கூட்டணி வரணும்னு சொன்னா அதுக்கு வேதனையில் இருக்கார். எவன் வந்தாலும் சும்மா வரான். 220 சீட்டு கொடுங்க, ஒரு 50 கோடி கையில் கொடுத்துருங்க, 100 கோடி கொடுங்க, விலையை நம்ம 7 நெல் அரிசி விற்கிற மாதிரி பேசுகிறாங்க. அது எங்கே போகிறது? இப்போ மார்க்கெட் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அதிமுக மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு. எடப்பாடியாருக்கு தான் மக்கள் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த கட்சி தலைவர் சொல்கிறாங்க. இப்போ ஏன் தலைவராக கொஞ்சம் ரூபாயை குறைச்சிக்கிட்டா என்ன, இதை வச்சு தான் நாங்கள் பிஸ்னஸே நடத்தினோம் அப்படிங்கிற இப்படி ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த கொடுமையில் இப்போ எடப்பாடியார் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த ரணவேதனை ரத்தத்தில் அப்படி சுற்றி வலிச்சு போட்டுட்டு அதோடு இப்போ பெரட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. நல்ல செய்தி வரும். கூட்டணியில் சேரக்கூடிய அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுன்னா, இந்த கட்சி இவ்வளோ கேட்டாங்கன்னு பகிரங்கமாக சொல்லியிருக்கணும். அது இல்லாமல் கூட்டணி வர்றவங்களாம் பணம் கேட்பாங்க, பொத்தாம் பொதுவாக சொன்னால் அதுக்கு எது என்ன இது இருக்குது? உங்கள்கிட்ட யார் பணம் கேட்டாங்கன்னு பகிரங்கமாக சொல்லுங்களேன். ஏன் தயங்குறீங்க? அப்படி சொல்லாமல் பொத்தாம் பொதுவாக சொன்னால் அது எந்த அளவுக்கு ரிலையபிள், எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை உடையது? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.